வெற்றிகரமா 2வது நாள் விரதத்துக்கு வந்தாச்சு. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு தான் வந்தோம். நம்ம பிள்ளையார் கோயில் தான் எப்பவுமே ஸ்பெஷல் ஆச்சே. அதனால வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்பி போற நேரத்துல பாத்தீங்கன்னா மழை பிடிச்சிக்கிருச்சு. சரின்னு வந்தோடனே பால் பீச்சி வச்சுட்டு போயிருந்தோன்னா சரி அதை காய்ச்சிட்டு அதுக்கடுத்து வேலையை பார்ப்போம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்கே வேலை பார்க்கறது, நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கிற மாதிரி மழை அடிச்சுட்டு ஊத்துன்னு ஊத்திருச்சு. தம்பி வெளியிலே ஓடிட்டு தெரிஞ்சான்னா வலிக்கிட்டு விழுந்தாலும் விழுந்துருவேன்னு வீட்டுக்குள்ள கதவை போட்டு அடைச்சு அழுதேன். சாப்பாடு எல்லாமே அப்பாவே வடிச்சிட்டாங்க. குழம்பு ஆல்ரெடி நேற்று இருந்துச்சு. இந்த விரதம்னு சொன்னா டெய்லி ஒரு குழம்பு வைக்கணும் கூட்டு வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. எது இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான். மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஒரே கூந்தாளமா இருந்துச்சு. இருட்டு கூட தோத்து போயிரும் போல இருக்கு. அந்த மாதிரி கருங்கும்முன்னு இருந்துச்சு. அந்த மழைக்கும் காஃபிக்கும் அடடா செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதோட என்ன, நம்ம நேத்து காயப்பட்ட ட்ரெஸ்ஸு மழையிலே தொடர்ந்து கிடக்கிறதுனால ட்ரெஸ்ஸு பூரா ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிருச்சு. இனிமே என்ன பண்றது, அதை புழிஞ்சு வீட்டுக்குள்ள போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்த துணிமணி எல்லாம் புழிஞ்சு இருந்து வீட்டுக்குள்ள காயப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து முடி கொஞ்சம் அதிகமான மாதிரியே இருக்கு. எனக்கு ஃபீல் ஆகுது, அது உண்மையா என்னன்னு தெரியல. அவ்வளோதான், பாய்.